ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மீல் மேக்கர் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்றதான் பார்க்குறோம். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, சீரகம், பருப்பு, கொஞ்சம் கசகசா, அப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கோம். இந்த சைடு ரைஸ் பாயில் ஆகிட்டுருக்கு. அப்புறம் தக்காளி சேர்க்குறோம். அதுக்கப்புறம் மீல் மேக்கர் ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா பிழிஞ்சிட்டு இதோடு ஆட் பண்ணுறோம். இது ஓரளவுக்கு வதங்கினா போதும், ஏன்னா திரும்பவும் நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது தேங்காய் பால் எடுத்து அதில் ஆட் பண்ணியாச்சு சாதத்தில். இப்போது ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போது மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்க்குறோம். நல்லா சுருளை வதங்கி வந்ததும் நம்ம சாதத்தோடு ஆட் பண்ணி கிளறிட வேண்டியது தான். கொஞ்சோண்டு இஞ்சி, உப்பு இதெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது சாதத்தோடு ஆட் பண்ணியாச்சு. ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட கொஞ்சம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையும் சேர்த்தாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா தூயமல்லி அரிசியில் பண்ணியிருந்தேன். அது டேஸ்ட் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது. ஒரு சிம்பிளாக ஒரு சிப்ஸ் வச்சுட்டு கூட சாப்பிட்றலாம், அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக வந்திருந்தது இந்த ரைஸு, மீல் மேக்கர் ரைஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.